விஜய் யாரு, விஜயோட கேரக்டர் யாரு, அதெல்லாம் பாக்குறாங்க கரெக்டா. விஜய்க்கு இங்க வர வேண்டிய அவசியம் என்ன? ஓப்பனாவே சொல்லுங்க, என்ன அவசியம் இங்க வந்து? என்னத்தை சம்பாதிக்கணும்? உண்மையாலுமே அந்த மனுஷன் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டாருங்க, மிக உச்ச நடிகர், டவுட்டே வேணாம் உங்களுக்கு. என்ன இன்னைக்கு மிக உச்ச அரசியல் தலைவர் ஆயிட்டு, அப்படி அதுக்கும் டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஏன்னா நேத்து ஒரு விழா நடந்தது, நான் அது தப்பு சொல்ல, இளையராஜா ஐயாவுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும், அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திருக்காங்க, அருமை. ஆனா அந்த விழாவோட டைமிங் பாருங்க, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் தான், இதெல்லாம் ஒரு அரசியல் கேம் தான், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது நம்ம. என்ன ஒரு அணியாவே திரண்டு அந்த பக்கம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் விஜய் மட்டும் ஒரு ஆள் நிக்கிற, அப்படி அதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லீங்களா? உண்மையாலுமே செமையா சம்பாதிக்கிற ஆளுங்க. என்ன இன்னொரு 10 படம் பண்ணோம்னா 2000 கோடி ரூபாய் கையில இருக்க போகுது. இந்த டாக்ஸ் கட்டுறாரு, கட்டிட்டு ஜாலியா உக்காந்துட்டு அரசியல்வாதிகள் மாதிரி ஏதோ தீவு யாச்சு என்ன ஏதோ ஒரு மைன்ஸ் ஏதோ ஒன்று வாங்கிட்டு, இல்ல ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டடங்கள் கட்டி விட்டு வாடகையை வாங்கிட்டு படுத்து தூங்கிடலாமே. யார் என்ன சொல்ல போறா? எதுக்கு மக்களுக்கு வரணும்? என்னன்னா நம்மள மாதிரியே அவரும் வந்து நினைக்கிறாரு, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முயற்சி பண்றாரு. இது நாளைக்கு தோத்து போலாம், தோத்தே போலாம், ஆனா ஒரு முயற்சி பண்ற, அப்படி இல்ல களத்துல நிக்கிறாருல. என்ன கரையில உட்காந்துக்கிட்டே கடல் ஆழன்ட்டு இருக்கிறவனுக்கு இறங்கி அடிக்கிறான் பாருங்க நீச்சல், அவன் செத்து போனாலும் அவன் தான் இவனோட அவன் கிரேட்டு.